ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுறாங்க, இந்த வீடியோ பார்த்துருவாங்க. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டுகளிக்க முடியல. அவர் எதிர்க்கட்சிகள் இப்ப அண்ணன் வந்து சாமி அமைச்சன்னு சொன்னா கூட குலுங்கி குலுங்கி சிரிச்சன்றதை ஈவினிங் போய் டிவியில தான் பார்த்தோம். அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையா உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். என்னடா அது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் மதுரையை சேர்ந்தவர். மதுரையில் அவ்வளோ பிரச்சனை கிடக்கு. உண்மையிலே சொல்லப்போனா 2 மணி நேரம் சேர்ந்தாப்புல மழை பெஞ்சுன்னா 3/4 காலுக்கு வந்து தண்ணி தேங்கிடுது. ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போக முடியல. கோவில் நகரத்தை குப்பை நகரமா மாத்திருக்கா. அவ்வளோ மாசுபாடா இருக்கு. அதெல்லாம் வந்து சுத்தம் செய்யணும், அதுக்கு வந்து திட்டம் வேணும் அப்படின்னு கேட்கல. அவருக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க தலைவர் விஜய் வந்து முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. விஜயோட முதுக பாக்குற மாதிரி இவருக்கு இருக்கு. அதனால மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் வேணும் சட்டசபையில அப்படின்னு கேட்டுட்டு தெரியும். தருமபுரியிலையும் அந்த மக்கள் வந்து ஓட்ட போட்டு ஒரு லேடி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்தம்மா ஒட்டுமொத்த வட மாவட்டத்துக்கு தேவையான நீர் வளத்தை பத்தி பேசுது. இதே மதுரையிலையும் வைகை வந்து சீரழிஞ்சு போய் கிடக்கு. அதை பத்தி பேச துப்பு இல்ல. எங்க அண்ணன் விஜய் மூஞ்சிய பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறான்னா உன ஓட்டு போட்ட மதுரை மக்கள் வருத்தப்படணுமா இல்லையா? இப்ப இதை பாருங்க. அதை பற்றிலாம் அதுல வந்து காமெடி இருக்குன்னா, சிரிக்கிற ஒரு தலைவன் எதை பத்தியும் எதிரி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு. 2 நாள் அவங்க கொடுக்குற பில்டப்பை பார்த்தா அந்த மயில்சாமி எல்கேஜி படத்துல சொல்லுவாரு, ஆண்களே பொறாமப்படுற அளவுக்கு பேர் அழகண்டா அப்படின்னு. அப்படி மாதிரி இவங்க வந்து முதல்வரை வர்ணிச்சுட்டு வராங்க சட்டமன்றத்தில் உட்காந்து.